இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகளின் பணிப்பகிஷ்கரிப்பு இரண்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. லிந்துலை உவாக்கலை தோட்டத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் அல்ல என பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. லிந்துலை உவாகலை தோட்டத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீதி சப்பனிடும் பணியில் ஈடுபட்டிருந்த பவுசர் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து உளவு இயந்திரத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் லிந்துலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகளின் பணி பகிஷ்கரிப்பு இரண்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதில் உள்ள குளறுபடிகளுக்கு எதிராகவே இந்த பணி பகிஷ்கரிப்பு நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி நேற்று மாகாண சுகாதார பணிப்பாளர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பாலித பண்டாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத விதத்தில் செயற்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக ராணுவ சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பாலித பண்டார் மேலும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அனல் மின் உற்பத்தி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு நேரிடும் என மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலையுடனான நீர்மின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நிலைமையின் கீழ் எரிசக்தி மூலமான மின் உற்பத்திகளில் அதிக செலவினம் ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டார். இதேவேளை நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் செயலிழந்துள்ள முதலாவது மின்பிறப்பாக்க இயந்திரத்தை ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க உள்ளதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கம்பஹாவில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறப்பு அங்காடியில் பணியாற்றி வந்துள்ளதுடன் அவர் தந்திரிமலை பகுதியில் வயல்வெளியொன்றில் மறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 4,91,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவரால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் மொத்த பெறுமதி 9,40,000 ரூபாய் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் சந்தேக நபர் இந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணியொன்றை கொள்வனவு செய்துள்ளதுடன் 65,000 ரூபாய் செலுத்தி தவணை முறையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கம்பஹா எக்கல காட்டு பகுதியில் மறைத்து வைத்திருந்த நிலையில் 4 லட்சம் ரூபாயையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இன ஐக்கியத்தை மேம்படுத்தும் சிரச நத்தார் வலயத்தின் 3வது தினம் இன்றாகும். இரண்டாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிரச நத்தார் வலயம் மக்கள் பார்வைக்காக இன்று பிற்பகல் திறக்கப்பட உள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வத்திகானிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித அன்னை மரியாளின் திருச்சொரூபமும் நத்தார் வலயத்தில் மக்களின் ஆராதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நத்தார் வலயம் எங்கும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரமும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இது சிரச நத்தார் வலயம் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோரப்பட்டுள்ள அரிசிக்கான விலைகள் இன்று கிடைக்க உள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சு தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக இந்தியாவிலிருந்து அரிசி விலைகளை கோரியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கே பி தென்னகோன் குறிப்பிட்டார்.
அரிசி விலைகள் கிடைத்தவுடன் முதற்கட்டமாக 10,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் ஒரு வாரத்திற்குள் அரிசி தொகையை இறக்குமதி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார். பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிடமிருந்தும் முன்னர் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த நாடுகளிலும் அரிசியின் விலைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தினை முன்னிட்டு நெட் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலையில் கையிருப்பில் உள்ள அரிசி தொகையும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் பருப்பு, சீனி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் இறக்குமதி செய்து மக்களுக்கு நிவாரண விலையில் விற்பனை செய்வதற்கு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சதோச நிறுவனத்தின் ஊடாக மக்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகார அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்காலத்தில் அத்தியாவசிய 25 வகையான உணவுப் பொருட்களை மக்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் நாடளாவிய ரீதியில் 8,000 விற்பனை நிலகுகளை அமைப்பதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனை அலகுகளை அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகார அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே. சூரியகுமார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படுவதுடன் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளை பனி மூட்டம் காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசுவதன் காரணத்தினால் பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துறை முதல் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படுவதுடன் பிற்பகல் வேளைகளில் மேற்கு, தெற்கு கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து அல்லது கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.